பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் அதன் புதிய உற்பத்தி ஆலையை தென்னிந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. இதற்கான முதலீட்டை பெற தமிழகம், தெலங்கானா ஆகிய 2 மாநிலங்களும் போட்டியாளர்களாக உருவெடுத்துள்ளன. இந்த நிறுவனத்தின் இந்த புதிய உற்பத்தி ஆலை மின்சார 2 வீலர்களை உற்பத்தி செய்ய அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோவிற்கு மகாராஷ்டிராவில் 2 உற்பத்தி ஆலைகளும், உத்தராகண்டில் 1 உற்பத்தி ஆலையும் உள்ளது. புதிய ஆலைக்கான முதலீடு, உற்பத்தி திறன் உள்ளிட்ட தகவல்கள் இன்னும் வெளியிடவில்லை. வலுவான துறைமுகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து இணைப்பு, வாகன மற்றும் உதிரிபாக உற்பத்தி நிறுவனங்கள், ஓசூர், ஒரகடம், சென்னை உள்ளிட்ட வாகன உற்பத்தி மையங்கள் உள்ளிட்டவை தமிழகத்தின் சிறப்பம்சங்களாக உள்ளன. நாட்டில் பட்டாசு உற்பத்திக்கான மையமாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திகழ்கிறது. அங்கு பட்டாசு உற்பத்தியில் 1200 ஆலைகள் ஈடுபட்டுள்ளன. இதனால் 3 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 5 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. உலகம் முழுவதும் போர் மற்றும் சுரங்கம் உள்ளிட்ட தொழில்துறைகளுக்கான வெடிப்பொருட்கள் சந்தை வேகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு சிவகாசியில் பொது வடிவமைப்பு, சோதனை மற்றும் புத்தாக்க வசதி மையத்தை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் வெடிப்பொருட்கள், ராக்கெட் எரிபொருள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய தேவைப்படும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள முடியும்.